திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆகா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆகா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். அருட்சகோதரி அனிதா தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகம் வேண்டியும் இவர்களின் இறைப்பணி தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெறவும் நாம் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த லீனா சைமன்ராஜ், டி இக்னேஷியஸ், ஜான் மரிய வியானி 1ஆம் ஆண்டு நினைவு இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாக இருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்த வாசகம். தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வழியாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் சயல்தியின் மகனுமாகிய செருபாபேலுக்கும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்பதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர்
ஆகாய் வழியாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோயில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவாழ்வு அடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள், என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாக இருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையின் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவனாக. உங்கள் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழேசித்து அவரது புகழை பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். உங்கள் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏந்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. உங்கள் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி மாட்சி உமக்கே. உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 7 9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏரோது மனம் குழப்பமுற்றான். ஏரோது இயேசுவை காண்பதற்காக வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கின்றான். பொதுவாக விவிலியத்தில் எத்தனை ஏரோது இருக்கிறார்கள்? நிறைய இருக்கிறாங்க. எத்தனை ஏரோது இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது 5 ஏரோதுகள் இருக்கிறார்கள். சரிங்களா? முதலாவது ஏரோது யார் என்று பார்க்கும் பொழுது இவர் நேத்தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்காகவே நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? முதலாவது ஏரோது இயேசு குழந்தையாக பிறந்த உடனே அவரை சாகடிக்க வேண்டும் என்று அவர்தான் அந்த ஆணையை பிறப்பித்தார். யாரெல்லாம்
ஆண் குழந்தைகள் அனைத்தும் கொல்லப்பட வேண்டும் என்று ஆணை பிறந்தது. அவர் ஒரு ஏரோது. இரண்டாவது ஏரோது ஏரோது அர்கெலா. இவர் திருக்கடுமம் எகிப்திலிருந்து தப்பியோடும் பொழுது இவர்தான் ஆட்சி புரிந்தார். மூன்றாவது ஏரோது யார் என்று பார்க்கும் பொழுது ஏரோது அந்திபா. இவர் யாரு? இவர்தான் திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்ட செய்தவர். நான்காவது ஏரோது யார் என்று பார்க்கும் பொழுது ஏரோது பிலிப்பு. இவர்தான் யாரு? ஏரோது அந்திபாவுடைய மனைவியை வைத்திருந்தவர். ஐந்தாவது ஏரோது யார் என்று பார்க்கும் பொழுது ஏரோது அக்ரிபா. பெரிய ஏரோதின் பேரனான இவரையே பவுல் சந்திக்கின்றார். எனவே 5 ஏரோதுகள் இருக்கிறார்கள். இன்று நாம் வாசிக்கப்பட்ட ஏரோது யார் என்று பார்க்கும் பொழுது இவர் யோவானின் தலையை வெட்ட செய்த ஏரோது. எனவே ஏரோது இவரை பார்க்க வேண்டுமென்று இவர் யாரோ என்று அச்சமுறுகின்றார். இதே மாதிரி இன்னொருத்தரும் கேட்டிருக்கிறார்கள், இவர் யாரோ என்று. யார் அவர்கள்? எடுத்து வாசிங்க. லூக்கா 8:25. இயேசுவை கண்டதும் அப்புறம் இயேசுவே அப்புறம் 8:25. லூக்கா 8:25. அவர் அவர்களிடம் அப்புறம் அவர்கள் அச்சமுற்று அப்புறம் அப்புறம் இவர் யாரோ என்று யார் கேட்கிறா? இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று அவர்களும் அச்சமுற்று கேட்கிறார்கள். என்ன வித்தியாசம்? அவர்கள் அச்சம் வருவதற்கும் ஏரோது அச்சம் வருவதற்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் அச்சம் வருவது நம்மை மீட்க ஒருத்தர் வந்துவிட்டார் என்ற அச்சமாக இருக்கிறது. ஆனால் ஏரோது அச்சம் வருவது எங்கே என்னுடைய பதவி பறிபோகிவிடுமோ, எனது ஆட்சி முடிவுக்கு வந்து விடுமோ, என்னை தூக்கி எறிந்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் நிறைந்த ஒரு அச்சமாக இருக்கின்றது. எனவே நான் எதற்கு அச்சமுறுகின்றேன்? இயேசுவின் மாட்சியை கண்டு அச்சமுறுகின்றேனா, அல்லது சில நேரங்களில் இறை வார்த்தை நம்மை குத்துவதாக இருக்கின்றது? இறை வார்த்தையானது நாம் செய்யக்கூடிய செயல்களை குத்தி ஊடுருவக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு நாம் அச்சம் படுகின்றோம். எனவே இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு தெளிவை தருகின்றது. நான் இயேசுவை வரவேற்கின்றேனா, இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றேனா, அல்லது இறை வார்த்தையை கண்டும் காணாமல் இருக்கின்றேனா? இறை வார்த்தை கண்டு கொண்டால் எனது உள்ளமானது குத்தப்படுகின்றது என்பதனால் இறை வார்த்தையை நம்மில் பல பேர் கண்டும் காணாமல் இருக்கின்றோம். எனவே இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பவர்களாக இருக்க வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி
ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுகன். உமது ஆட்சி வருகன். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றே
பாடிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் அதை உண்ண தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? இறைவன் தரும் விருந்தேது அதை உண்ண தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் வீரு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியதிலும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டதிலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு ஏற்றூற்றியதிலும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வைந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியதிலும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சதிலும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்ததிலும் உம் திருக்காரியங்களுள் என்னை மறைத்ததிலும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்ததிலும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்ததிலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டதிலும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்ததிலும் ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறு நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நாளெல்லாம் காத்து நடத்தும் இறைவனை நலமெல்லாம் ஈந்து பகிரும் நாதனை நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. கருத்தில் நமது பெயரை பொறித்து கண்ணின் மணியாய் காக்கின்றார். கல்லில் நம் கால்கள் மோதாதபடியே கரம் பிடித்து நம்மை நடத்துகின்றார். கருத்தில் நமது பெயரை பொறித்து கண்ணின் மணியாய் காக்கின்றார். கல்லில் நம் கால்கள் மோதாதபடியே கரம் பிடித்து நம்மை நடத்துகின்றார். வலப்புறமாயிரம் விழுந்தாலும் இடப்புறமாயிரம் விழுந்தாலும் வலப்புறமாயிரம் விழுந்தாலும் இடப்புறமாயிரம் விழுந்தாலும் தீமைகள் அணுகாது காத்திடுவார். நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க, புனித சூசியை பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.